அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமைய கூடும் என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக தலைவர்களான எஸ்பி வேலுமணி, கேபி முனிசாமி உள்ளிட்டோரும் டெல்லி சென்றுள்ளார். இது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் இருக்கும் என்று அது தொடர்பான தகவல்கள் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. தற்போதைய நிலையில் திமுக தலைமையில் கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக, அமமுக, தமாக இடம்பெற்றுள்ளன. அதிமுகவை பொறுத்தவரை ஒரு கூட்டணியில் வலிமையான கட்சி ஒன்றும் இல்லாமல் இருந்து வருகிறது. தேமுதிக மட்டும் அத்துடன் இருந்தது. ராஜ்யசபா சீட்டு வார்த்தல் கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் கடுமையான அதிருப்தியில் அதிமுகவுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் களத்தில் புதிய வரவாக நடிகர் விஜயின் கட்சியும் களமிறங்கிறது. ஏற்கனவே சீமான் தனது நாம் தமிழர் கட்சியுடன் தனித்து களம் கண்டு காப்பு தொகையை இழந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற குரல் அதிமுகவிலிருந்தே வேலுமணி, தங்கமணி போன்றவர்களால் எழுப்பப்படுகிறது. அதற்காக அவர்கள் காய் நகர்த்தி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிமுக தலைவில் பாஜக கூட்டணி அமைந்தால் அதில் பாமக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் மட்டும் இடம்பெற வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக பாமக, தமிழ்நாடு காங்கிரஸ் போன்றவை தற்போது பாஜக கூட்டணியுடன் இணைந்திருக்கின்றன. அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காவிட்டால் திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சில அதிமுக பக்கம் வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எண்ணுகிறார். ஆனால் இதுவரை அப்படி எதுவும் நடக்கவில்லை. திமுக கூட்டணியில் சிறு சலசலப்புகள் உண்டானாலும் கூட்டணி உறுதியாகவே உள்ளது. இந்த பின்னணியில் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி அமைத்தால் அதற்கு அரசியல் வாழ்வு கிடைக்கும் என்ற பேச்சுகள் வலம் வருவதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை தற்போது குறைத்து கொண்டு வருகிறார். திமுக மட்டுமே எதிரி, கூட்டணி தேர்தல் நேரத்தில் மற்ற நேரம் நாங்கள் கொள்கைப்படி நடப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். திமுக எதிர்ப்பு வாக்கள் சிதறிவிடக்கூடாது என்று தங்கள் வெற்றி வாய்ப்பை மீண்டும் இழந்துவிடக்கூடாது என்றும் உழைத்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவில் சட்டசபை தேர்தலின் போதுதான் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று கூறி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி திடீரென்று டெல்லி சென்றுள்ளார். டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்கிறார். அங்கே அவர் யாரை சந்திக்கப் போகிறார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. அவரை சந்திக்கும் பொழுது தனது கட்சி பேச்சுவார்த்தையோடு மும்மொழி கொள்கை விதி வரையறை பற்றியும் பாஜக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். பழனிசாமி இதை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, கேபி முனிசாமி என அடுத்தடுத்த தலைகள் டெல்லியை நோக்கி படையெடுத்திருப்பதால் பாஜகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்படலாம். விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது.